ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைலாக பீஸ்ஃபுல்லாக இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஸ்மைலிங் ஃபேஸோட ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, இன்றைக்கி நான் தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு ஸ்மால் சைஸ் ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக், 2 பச்சை மிளகா, தென் தேங்காய் பால் அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். தென் அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு சின்ன டம்ளரில் ஊற வச்சு எடுத்து வச்சிட்ருக்கேன். குக்கரில் கொஞ்சம் கீ போட்டுட்டு அது கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம போட்டு இந்த பிரியாணிக்கு போடுவோம்ல, அதெல்லாம் போட்டுட்டு ஆனியனும் அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் சால்ட், ஆனியன் போடும்போதே கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. நான் இதில் காமிக்கலை, சால்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் பாப்பா சாப்பிடுவான்னு சொல்லிட்டு கம்மியாக தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி தட்டி போட்டிருக்கேன். தட்டி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் தட்டி தான் போட்டிருக்கேன். பேஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, சாப்பாடுக்கு அதுக்காக. தென் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். நான் இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 2 டம்ளர் தேங்காய் பால் நாங்கள் இந்த ரேஷியோ 1 டம்ளர் அரிசி தான் 2 டம்ளர் இது பண்ணுவோம். நீங்கள் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ அரிசியை நல்லா கழுவி போட்டு அதையும் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடி விசில் போட்டாச்சு. 2 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா சூடாக சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் டேஸ்டியாக இருக்கும். நான் வீட்டில் கேரட் பொரியல் வச்சுருந்தாங்க ஆல்ரெடி அம்மா. ஸோ அதனால் இதுக்காக கேரட் பொரியல் வச்சுக்கிட்டேன் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு பொட்டேட்டோ இல்லைன்னா சோயாபீன்ஸ் கிரேவி அந்த மாதிரி சைடிஷ் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.